வணக்கம் மக்களே. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஐபிஎல் 2026 சீசன்ல உண்மையிலேயே என்னதான் ஆச்சு? ஒரு அன்பிலீவபிளான சீசன் கொலாப்ஸ். எல்லோ ஆர்மி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகமாவும் பெரிய ஒரு ஷாக்லயும் இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட பேனிக் ஆகாம கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, உள்ள இருக்கிற நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரோட மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த பெரிய கேள்வி, இதுதான் எம்எஸ் தோனியோட சைலண்ட் ஃபேர்வெல்லா? செப்போக்ல எஸ்ஆர்எச் மேட்ச் முடிஞ்ச உடனே தலா நடந்து வந்த அந்த லேப் ஆஃப் ஆனரை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு ஷாக்கிங் ரூமர் என்னன்னா, தலா பெர்மனண்டா இந்த பிரான்ச்சைஸை விட்டு போக போறாருன்னு சொல்றாங்க. இன்டர்நெட் ஃபுல்லா இதுதான் தீயா பரவிட்டு இருக்கு. இதோட உண்மைதான் என்ன? இமோஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஃபேக்ட்ஸை பார்த்தோம்னா அந்த நம்பர் 7 தான் வலிக்கிற ஒரு உண்மை. ஆமா, சிஎஸ்கே இந்த சீசன்ல 7th பிளேஸ்ல தான் ஃபினிஷ் பண்ணாங்க. டோட்டலா வெறும் 12 பாயிண்ட்ஸ் தான். அதுவும் கடைசியில குஜராத் டைட்டன்ஸ் கூட 89 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு ப்ரூட்டலான டிஃபீட். ஜஸ்ட் 140 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆனது ஃபேன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய அடி. இதுதான் மேனேஜ்மெண்ட்டை ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்க வச்சிருக்கோம். மேனேஜ்மெண்ட் ஏன் இவ்ளோ பேனிக் ஆகி 2026ல டீமோட டிஎன்ஏவே மாத்துனாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். 2025 பேட்டிங் ரன் ரேட்ஸ் எடுத்து பார்த்தாலே இது தெளிவா புரியும். பவர் பிளேல ஜஸ்ட் 8.70, மிடில் ஓவர்ஸ்ல 8.19, அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல 10.04. லீக்லே ரொம்ப லோவஸ்ட் ஸ்டாட்ஸ் இதுதான். டீமோட மெயின் பிரச்சனை போலிங் இல்ல, பேட்டிங் தான். அதுவும் இந்த 3 ஃபேஸஸ்லயும்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த பேட்டிங் இஷ்யூவை சால்வ் பண்ண 2026 ஆக்ஷன்ல சிஎஸ்கே ஒரு மெகா ரீபில்ட் பண்ணாங்க. டோட்டலா 41 crores கொட்டி அழிச்சிருக்காங்க. அதுல 34.75 crores இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் மாதிரி அன்கேப்ட் பிளேயர்ஸ்க்கே 28.40 crores தூக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் சஞ்சு சாம்சனை ஒரு பெரிய ட்ரேட் மூலமா உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இதோட வேலை நம்ம ரவீந்திர ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணது தான். இது நிஜமாலுமே ஒரு மேசிவ் ரிஸ்க். இப்போதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் உள்ள வருது. ரிப்போர்ட்ஸும் சோர்சஸும் என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்எஸ் தோனிக்கும் நடுவுல ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் விழுந்துடுச்சு. மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சனை வச்சு ஒரு புது கோர் டீம் பில்டு பண்ண நினைச்சாங்க. ஆனா ரியூமர்ஸ் படி இந்த சாம்சன் மற்றும் ஜடேஜா ட்ரேட்ஸ் பத்தி தோனி கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலையா. நாம இதுல எந்த சைடும் எடுக்கல. ஆனா சோர்சஸ் தெளிவா சொல்ற விஷயம் இதுதான், there is a clear communication breakdown. இந்த சிச்சுவேஷனை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க அஸ்வின் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். எம்எஸ் லவ் சிஎஸ்கே லாட். ஆனா நேத்து பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் தெரியலன்னா அவர் அப்சர்வ் பண்ணிருக்காரு. செப்பாக்ல லேப் ஆஃப் ஆனர் அப்போ தோனி முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த நேச்சுரல் ஸ்மைல் இல்லைன்னு அஸ்வின் சொன்னது பிரான்ச்சைஸ்க்கும் தோனிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் சரியா இல்லையோ அப்படிங்கிற ரூமர்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. சரி, இதை பத்தி நம்ம கரண்ட் கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் கிட்ட கேட்டா அவரோட பதில் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. யூ அண்ட் ஐ வில் கெட் டு நோ இட் நெக்ஸ்ட் இயர்னு அவர் முடிச்சிட்டாரு. எம்எஸ் தோனிக்கு இப்போ 45 வயசாக போகுது. ஆனா அவரோட ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு தெளிவான முடிவும் இல்லை. இந்த மிஸ்ட்ரி ஃபேன்ஸை இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்ப கோச்சிங் சைடுக்கு வருவோம். பிளே ஆஃப்ஸ் போக தவறுனதுனால லாங் டைம் ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட வேலையும் இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. ஃபிளெமிங்கே ஓப்பனா ரிசல்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணப்படுவோம், இது மேனேஜ்மெண்ட்டோட முடிவு, என்னோட முடிவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சிஎஸ்கேல ஒரு பெரிய கோச்சிங் கிரைசிஸ் உருவாகிருக்கு அப்படிங்கிறது இது தெளிவா உணர்த்துது. ஆனா ஃபிளெமிங்க பிரான்ச்சைஸை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா? இல்ல, டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு புது ரோலுக்கு அவர் ப்ரொமோட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்னு வேர்ல்டு ஃபுல்லா இருக்க எல்லா சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைசஸ்க்கும் அவர்னா ஹெட்டா இருப்பார். அப்போ செப்பாக்ல சிஎஸ்கே டீமுக்கு ஒரு புது ஹெட் கோச் வர வாய்ப்பு ஆல்மோஸ்ட் 100% இருக்கும். சோ அந்த புது கோச் யாரா இருப்பா? ரியூமர்ட் லிஸ்ட் கேட்டாவே நமக்கு புல்லரிக்குது. ராகுல் டிராவிட், யங் டேலண்ட்டை டெவலப் பண்றதுல மாஸ்டர். டுவேன் பிராவோ, மாடர்ன் 20 மைண்ட். ஷேன் வாட்சன், டேட்டா வச்சு டீமை ரீபில்ட் பண்ணக்கூடியவர். மேத்யூ ஹேடன், அக்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஃபாஃப் டுப்ரெசிஸ், ஏற்கனவே சிஎஸ்கே கல்ச்சரை நல்லா தெரிஞ்சவர். அப்புறம் ஆல்பி மார்க்கல், கான்டினியூ டு மெயின்டைன் பண்ற கேண்டிடேட். இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுல யார் கோச்சா வந்தா சிஎஸ்கேக்கு மாசா இருக்கும்? கோச் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பெரிய டிபேட் டீமோட கேப்டன்சியை பத்தி ஓடிட்டு இருக்கு. ருத்துராஜ் கைக்வாட் வர்சஸ் சஞ்சு சாம்சன். மேனேஜ்மெண்ட் இப்போவும் ருத்துராஜை தான் தேர்ந்தெடுத்து கேப்டனா பாக்குறாங்க. டிரான்சிஷன் ஃபேஸ்ல டைம் வேணும்னு அவருக்கு பேக்கப் தராங்க. ஆனா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டீமுக்கு இப்போ ஒரு அக்ரெசிவ்க்கு இன்டென்ட்டும் பெரிய கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் தேவை, அது சஞ்சு சாம்சன் கிட்ட தான் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாங்க. இது ரொம்ப ஒரு டஃப் சாய்ஸ் இல்லையா? இப்போ இதுதான் நம்ம ஃபைனல் கேள்வி. 2027 எரால சென்னை சூப்பர் கிங்ஸை யாரு லீட் பண்ண முடியும்? ருத்துராஜ் கைக்வாட்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவையா? இல்ல இந்த yellow fortress திரும்ப கட்டி எழுப்ப ஒரு மேசிவ் லீடர்ஷிப் சேஞ்ச் தேவையா? நம்ம சிஎஸ்கே பிரான்ச்சைஸ் இப்போ ஒரு பெரிய டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா எல்லாம் தெளிவா நமக்கு காட்டுது.
இந்த எக்ஸ்பிளைனர் மூலமா சிஎஸ்கேல ஒரு என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். If you like the content, please subscribe Geo Explain Tamil and share for more and click the bell icons for notification. மீண்டும் ஒரு செம்ம தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.